இன்றைய பாடம் அழகு 7 மற்றும் 8. இன்று நாம் பார்க்க போவது இயற்கையின் நெறிமுறைகள். எவ்வாறு இயற்கை சீரழிக்கப்பட்டது, மீண்டும் எவ்வாறாக அதை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. காலனித்துவத்தின் காலத்திலும், அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும், பின்னர் அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், உலக அளவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன, இந்திய அளவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்றுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். எவ்வாறு பசுமையின் ஏகாதிபத்தியம் ஏற்பட்டது, அரசியல் மற்றும் இராணுவத்தில் மட்டும் ஏகாதிபத்தியம் ஏற்படவில்லை, சுற்றுச்சூழலிலும் ஏகாதிபத்தியம் உருவானது உலகெங்கிலும். அதை இன்று அழகில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயற்கையின் நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் பேரழிவுகள் உருவாக ஆரம்பித்தன 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். உதாரணமாக காடுகள் புல்வெளிகளாக மாறிய காடுகள் புல்வெளிகள் வயல் நிலங்களாக மாற்றப்பட்டன. அதாவது தொழிற்புரட்சி மற்றும் விஞ்ஞான முன்னேற்றத்தினால் மக்களுக்கு அதிக அளவு விவசாயம் செய்ய நிலங்கள் தேவைப்பட்டன. எனவே காடுகள் மற்றும் புல்வெளிகளில் அவர்கள் விவசாய நிலங்களாக மாற்றி அதில் விவசாயம் செய்ய தொடங்கினர். எனவே அந்த காடுகளில் வாழ்ந்த விலங்குகளுக்கும் காடுகளில் இயற்கையாக வளர்ந்து தாவரங்களுக்கும் ஒரு அழிவு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதன் விளைவாக சுற்றுச்சூழல் தகவமைப்பு என்று சொல்லக்கூடிய ஈகோசிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட்டது. காட்டில் வாழும் விலங்குகளினுடைய அமைப்பு, தாவரங்களுடைய அமைப்பு வேறு, ஆனால் வயல் நிலங்களுடைய அமைப்பு வேறு. எனவே இயற்கையின் நெறிமுறைகள் படிப்படியாக 18ஆம் நூற்றாண்டில் மாற்றியமைக்கப்பட்டன. எனவே இந்த மாற்றியமைக்கப்படக்கூடிய இயற்கையின் நெறிமுறையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று உணர்ந்த மக்கள் அந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அது இந்தியாவிலும் தெற்காசிய கலாச்சாரங்களிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உட்பொதிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கலாச்சாரம், வாழ்க்கை, இதுவை அனைத்திலும் அந்த குறிப்பிட்ட விலங்கு இனங்களை அல்லது தாவர இனங்களை பாதுகாக்கும் நோக்குடன் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட்டது. அதுக்காக நம்ம கடந்த அழகிலே பார்த்தபடி அந்த குறிப்பிட்ட மரங்களை இந்த கடவுளுக்கு உகந்தது, இந்த மரத்தினுடைய இலையை சாப்பிட்டால் அல்லது இந்த மரத்தினுடைய வேரை சாப்பிட்டால் இந்த நோய்க்கு தீர்வாகும். உதாரணமாக கீழாநெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன செடி இருக்கும். அந்த செடியை நம்ம அதை அரைச்சு குடிக்கும் போது மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலை வியாதி குணமாகும். அந்த இருக்கிறனாலதான் அந்த செடி வளருது. இல்லைன்னா அந்த செடியை யாரும் அதை வளர்க்க போறது இல்லை, அது அழிஞ்சு போயிருவோம். அதே போல வில்வ மரம், இன்னும் பல மரங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. ஆனா இருக்கிற மரங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோடு ஒன்றி அமைந்திருக்கிறது. அதனால்தான் தலவிருட்சங்கள் என்று கடவுளுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டு சில மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. அவை மிகவும் அரிதானவை என்பதனால். அது போன்ற விலங்குகளும் நாம் கடந்த அழகில் பார்த்தபடி மூஞ்சில் என்று சொல்லக்கூடிய எலியின் ஒரு வகை, மற்றும் பைரவா என்று நாயை கடவுளுக்கு ஒப்பாக காக்கும் கடவுளாக நினைத்து பாதுகாப்பது, அந்த விலங்குக்கு துரோகம் செய்வது அந்த கடவுளுக்கு துரோகம் செய்வது போன்றது என்று கலாச்சார முறையை மாற்றி அமைத்தனர். அவ்வாறாக இயற்கையினுடைய நெறிமுறைகளை பாதுகாப்பதில் தெற்காசிய நாடுகள், குறிப்பாக நம் இந்தியா, பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இந்த இயற்கை பாதுகாப்பை வழிவகுத்தது. கடவுளை அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றால் இந்த பழங்கள், இந்த பூ வகைகளை வைத்துதான் அர்ச்சனை செய்ய வேண்டும். உதாரணமாக பிள்ளையாருக்கு எருக்கு என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன மலர்கள் போல இருக்கும், அதை வைத்துதான் அர்ச்சனை செய்வாங்க. பெருமாள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் துளசி மற்றும் தாமரை போன்ற மலர்களை சில கடவுளுக்கு வைப்பார்கள். இவ்வாறாக வைத்து வணங்குவது அவர்களுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக அந்த குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கு இனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. இவ்வாறாக இயற்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது பணிக்கப்பட்டது, அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முதலாவது காரணமாக அமைந்தன. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மூலமாக பல்வேறு ரயில் பெட்டிகள்,
தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல்வேறு காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினால் மக்களுடைய தேவைகளுக்கு உள்ள பொருட்கள் அதிகமாக சுரண்டப்பட்டன. குறிப்பாக காலனி ஆதிக்கத்தில் இங்கு ரயில் தண்டவாளம் போடுவதற்காக இங்குள்ள மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டன. அது நல்ல விஷயமாக இருந்தாலும், அறிவியல் ஆக்கத்திற்கு உதவுவதாக இருந்தாலும், அதனுடைய மறைமுக விளைவுகளாக இயற்கை சீரழிக்கப்பட்டது. நம்ம கண்கூட பார்க்கல அப்படின்னாலும் அந்த மறைமுகமாக நம்மளுடைய இயற்கை சீரழிக்கப்பட்டது விஞ்ஞான கண்டுபிடிப்பின் ஒரு குறைபாடு என்றே சொல்லலாம். அன்றைய காலத்தில் அம்மியை அரைக்கும் பொழுதும் ஆட்டுக்கல்லை சுற்றும் போதும் பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல உடற்பயிற்சியாக அமைந்திருந்தது, கைகளுக்கும் கால்களுக்கும் உடலுக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் நம்மளுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு நவநாகரிக உலகில் வேகமாக செல்லக்கூடிய உலகில் மிக்சி, கிரைண்டர் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு அறிவியல் சாதனங்கள் உதவியாக உள்ளன. ஆனால் அதனுடைய மறைமுக விளைவு என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய இயற்கை உடல் உழைப்பு அது குறைந்து சென்று விட்டது. ருசி குறைந்தது என்பது வேறு வகை, அதே போல் உடல் உழைப்பும் என்று குறைந்து விட்டது. அதனால விஞ்ஞான கண்டுபிடிப்பினுடைய மறைமுகமான விளைவு என்னவென்றால் இயற்கையினுடைய சீரழிவு. அது மட்டுமல்லாமல் இயற்கையின் மீது மனிதன் கட்டுப்பாடு விதிக்க தொடங்குகிறான். அந்த இயற்கை அது விளையக்கூடிய பருவங்களை மாற்றி அமைக்கிறான் மற்றும் இயற்கையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று மனிதன் தீர்மானிக்கும் பொழுது அந்த இயற்கை அது அவனை மீறி தன்னுடைய சீற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமாக பொருட்களை நுகரும் பொழுது அந்த இடத்தில் பஞ்சம் ஏற்படுகின்றது. அதை சரியாக நீர்ப்பாசன வசதி செய்து நிலங்களை பராமரிக்காத பொழுது வெள்ளம் ஏற்பட்டு அது அழிவை கொண்டு வருகிறது. மனிதன் ஒரு இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக மக்கள் வாழ்வு நடத்தும் பொழுது அந்த இடத்தினுடைய மக்கள் தொகை பெருக்கம் எண்ணிக்கைக்கும் அதிகமாக உயரும் பொழுது அங்கு பூகம்பம் மற்றும் புவி நடுக்கம் ஏற்பட்டு இயற்கையின் தாக்கம் காணப்படுகிறது. எனவே மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த விளைகிறான், ஆனால் இயற்கை தன்னுடைய கோபத்தை சீற்றமாக வெளிப்படுத்துகிறது. இவ்வாறாக இயற்கையினுடைய பல மாற்றங்களை சந்திக்க தொடங்கியது உலகம் இந்த 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே. எனவே முதல் மாற்றமாக இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவானது லண்டன் மாநகரத்தில். அங்குள்ள தேம்ஸ் நதி பாழடைந்த நிலமாக குறிப்பிட்ட நாட்களில் அங்குள்ள மீன்கள் இறந்து கரைவது மோசமடைந்து அதனுடைய அந்த தூய்மை பாதிக்கப்பட்டிருந்தது. அறிவியலாளர்கள் மிகவும் எச்சரிக்கவே அந்த தேம்ஸ் நதியை பாதுகாக்க ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படியாக தேம்ஸ் நதி முதல் முறையாக சுத்திகரிக்கப்பட்டு அங்குள்ள மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்தப்பட்டது. இந்த தேம்ஸ் நதியினுடைய பயன்பாட்டின் காரணமாக இந்த தேம்ஸ் நதியை அவர்கள் சுத்திகரித்தது உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமைக்கப்பட்டது. அப்போதைய காலகட்டத்தில் காலனி ஆதிக்கத்தின் தலைமை நாடாக சூரியன் மறையாத நாடு என்று பெயர் கொண்ட இங்கிலாந்து தன்னுடைய முதல் முயற்சியாக தன் பகுதியில் உள்ள தேம்ஸ் நதியை மாற்றி அமைத்தது அநேக உலக நாடுகளுக்கு ஒரு வெளிச்சம் தருவதாக இருந்தது. இவ்வாறாக சுற்றுச்சூழலை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டினுடைய தொழில் புரட்சி புதிய இயந்திரங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உருவாக காரணமாக அமைந்தது. இந்த புதிய இயந்திரங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுடைய தாக்கம் இயற்கையின் மீதே மீண்டும் விழுந்தது. அதிக அளவு எவ்வாறாக என்றால் அதிக அளவு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டது. எனவே அதிக பொருள் உற்பத்தி ஸ்பின்னிங் ஜென்னி என்று சொல்லக்கூடிய நூல் நூற்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய விளைவு அதிக அளவு உற்பத்தி. அதிக உற்பத்தி வேண்டும் என்றால் அதிக அளவு அதற்கு தேவையான அந்த பருத்தி தயாரிக்கப்பட வேண்டும். அந்த அதிக அளவு பருத்தியை தயாரிக்கும் பொழுது மறைமுக விளைவு மண்ணினுடைய இயற்கை வளங்கள் அதிக அளவு உறிஞ்சப்பட்டது. மற்றொரு விளைவு உணவு பயிர்களை தாண்டி தொழிற்சாலைகளுக்கு தேவையான வணிக பயிர்கள் பயிரிடப்பட்டன. எனவே உணவு பயிர்களுடைய அந்த உற்பத்தி குறைக்கப்பட்டது மற்றும் ஒரு விளைவாக அமைந்திருந்தது. எனவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும், மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் தேவையும் ஏற்பட்டது.
உலகத்தில். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமெரிக்காவில் ஏற்பட்ட மாற்றம் உலக அளவில் பெருமாற்றத்தை கொண்டு வந்தது. ஏனென்றால் உலக அளவில் அப்பொழுதைய காலகட்டத்தில் பெருமளவு போர் மற்றும் பிளேக் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய், மலேரியா போன்ற நோய்கள் ஏற்பட ஆரம்பித்தன. எனவே இந்த நோய்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். அப்பொழுது அங்கு ஐரோப்பிய நாடுகளில் முதலாவதாக தேம்ஸ் நதியில் ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதியாக அங்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. தொடர்ந்து அமெரிக்கா, புதிய கண்டமான அமெரிக்காவில் இந்த மாற்றம் தொடரப்பட்டது. இந்த மாற்றத்தின் விளைவாக அமெரிக்காவில் அப்பொழுதுதான் அடிமை முறை ஒழிக்கப்பட்டு உள்நாட்டு கழகம் தீர்க்கப்பட்டு ஒரு முழுமையான குடியரசாக, ஜனநாயக நாடாக அமெரிக்கா உருவெடுக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் அது போர் மற்றும் கொள்ளை நோயை எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் அமைந்திருந்தது. அப்பொழுது சில இலக்கியவாதிகள் இயற்கையினுடைய அழகை வர்ணித்து, இயற்கையினுடைய அந்த நிலைமையை விவரித்து, இயற்கை சூழல் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுடைய கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகள் மூலமாக இயற்கையின் சீற்றத்தையும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தினர். இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்களுடைய சமுதாயத்தில். ரால்ஃப் வால்டோ எமர்சன் மற்றும் ஹென்றி டேவிட் தோரோ, வில்லியம் கல்லன் மற்றும் பிரையண்ட் அவர்களுடைய 12 கவிதைகள், ஜேம்ஸ் பெனிமோர் கூப்பர் அவர்களுடைய நாவல்கள், ஜார்ஜ் பெர்கின்ஸ் மார்ஷின் அவருடைய நாவலான நாயகன் மற்றும் இயற்கை மற்றும் மனிதரால் மாற்றியமைக்கப்பட்ட இயற்பியல் புவியியல் செயல் என்ற நூல் 1864 வெளியிடப்பட்ட இந்த நூல் போன்றவை நவீன பாதுகாப்பு இலக்கியங்களாக அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. இதன் விளைவு அமெரிக்காவில் ஒரு பெரிய மாற்றம் மக்களிடம் ஏற்பட்டு அவர்கள் அங்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டும், ஒரு பெரிய புரட்சியை, ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தலைப்பட்டனர். இதன் விளைவு இயற்கையை பாதுகாக்க, வனவிலங்குகளை பாதுகாக்க பூங்காக்களும் தேசிய அளவில் பூங்காக்களும் சரணாலயங்களும் ஏற்படுத்தப்பட்டன. 1872 எல்லோஸ்டோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் பொது பூங்கா ஒன்று முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டு அங்கு பசுமை தாவரங்களும் பல்வேறு வன உயிர்களும் பாதுகாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. 1885 கனடா பகுதியில் உள்ள பான்ஃப் தேசிய பூங்கா ஏற்படுத்தப்பட்டது. இங்கும் பல்வேறு வகையான பல்லுயிர் பூங்காவாக இது உருவெடுத்து அந்த இயற்கை சூழலை பாதுகாக்க 1913 காலகட்டத்தின் இடைப்பட்ட நாட்களில் குடியேற்ற நாடுகள், அதாவது காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகளான கனடா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் தேசிய பூங்காக்கள் நிறுவப்பட்டன. இந்த பூங்காக்களில் அதிக அளவு வன உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டது. இதன் விளைவு உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டதோடு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத உணர்வும் ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, அமெரிக்காவில் தொடங்கிய இவ்வியக்கம் பின்னர் ஐரோப்பிய நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் தொடர ஆரம்பித்தது. ஸ்டெல்வியோ தேசிய பூங்கா 1938 ஆஸ்திரிய பகுதியில் பாசிச கட்சியின் ஆட்சி காலத்தில் இத்தாலியில் உருவாக்கப்பட்டது. 1913 சுவிட்சர்லாந்தில் இயற்கை பாதுகாப்பு தொடர்பான ஒரு சர்வதேச மாநாடு, அதாவது முதலாம் உலக போருக்கு முந்தைய காலகட்டத்திலேயே சர்வதேச மாநாடு 16 நாடுகளினுடைய பிரதிநிதிகளை கொண்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு கூட்டப்பட்டது. 16 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டு பேசினர். இயற்கை போர்களின் நிமித்தமாக அழிந்து கொண்டிருக்கிறது, மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது என்று அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. எனவே பல முயற்சிகளை எடுக்க நினைத்தனர். எவ்வாறு இயற்கையை பாதுகாக்கலாம், வனவிலங்குகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று அவர்களுடைய முயற்சி தொடர்ந்தது. ஆனால் அந்த முயற்சியின் வேகத்தை முதல் உலகப் போர் தடுத்து நிறுத்தியது.
சர்வதேச மாநாடு கூட்டப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருந்தாலும் அடுத்த ஆண்டு தொடங்கிய முதலாம் உலகப் போர் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்தது. பின்னர் 1923ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் 2வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உலகப்போர் முடிவுற்ற காலத்தில் முதல் உலகப் போருக்கு பின்பு உலகை எவ்வாறு பாதுகாக்கலாம், உலகத்தை பாதுகாப்பதற்கான வழிகள் என்ன, வனவிலங்குகள் எவ்வாறு அழியாமல் பாதுகாப்பது என்று இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. அடுத்ததாக பிரசல்ஸில் இயற்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டினை நடத்தினர். 1928 அம்மாநாட்டில் ஒரு சர்வதேச அலுவலகத்தை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக பாரிஸில் சர்வதேச பறவை பாதுகாப்பு மாநாடு 1933 நடைபெற்றது. பறவைகள் எவ்வாறு அழிந்து கொண்டிருக்கின்றன, குறிப்பாக இந்த அணு ஆயுத போட்டி, வெடிகுண்டு தாக்கம், போர்களினுடைய முயற்சியினால பறவைகள் அழிந்து கொண்டிருந்தன. அவைகளால் ஒரு இடத்தில் வாழ முடியாமல் திணறிய பறவைகளுக்காக சர்வதேச பறவை பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது பாரிஸ் மாநகரில் 1933. இதைத் தொடர்ந்து லண்டனில் ஆப்பிரிக்க விலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பதற்கான மாநாடு ஒன்று 1933 கூட்டப்பட்டது. லண்டன் மாநகரில் கூட்டப்பட்ட இம்மாநாட்டிற்கு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆப்பிரிக்க விலங்குகளுடைய அழிவு எவ்வாறு போய் கொண்டிருக்கிறது என்றும், தாவரங்கள், மருத்துவ குணமுள்ள தாவரங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கான மாநாட்டையும் அவர்கள் நடத்தினர். 1936 வட அமெரிக்க வனவிலங்கு மாநாடு மற்றும் 1940 பான் அமெரிக்கன் யூனியன் எவ்வாறு நிறுவ வேண்டும், அதற்கான பாதுகாப்பு என்ன என்பதையும் அவர்கள் உத்தேசிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு பல்வேறு மாநாடுகளின் அடிப்படையில் உலகில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சுற்றுச்சூழல் மிகவும் முக்கியம். அந்த சுற்றுச்சூழலில் வாழும் பறவைகளும் விலங்குகளும் முக்கியம். அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம்மளது கட்டாயம், கடமை என்ற உணர்வை மக்கள் உணர ஆரம்பித்தனர். இந்நிலையில் சூழியல் என்ற சொல் முதலில் 1869 ஜெர்மன் விலங்கியல் நிபுணர் எர்னஸ்ட் ஹேக்கல் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சூழியலை எவ்வாறு பாதுகாக்கலாம், சூழியல் என்றால் என்ன, ஈகோசிஸ்டம் என்பது என்ன, தாவரங்களுடைய அதாவது புல்வெளி சூழியல் என்ன, கடல் சூழியல் என்ன, பெருங்கடல்களுடைய சூழியல் என்ன, காடுகளின் சூழியல், இவ்வாறு பல்வேறு வகைப்படுத்தப்பட்டு அதை குறித்த விவாதங்களும் பேச்சுகளும் அங்கங்கு நடத்தப்பட்டன. 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக தேசிய மற்றும் சர்வதேச அரசாங்க அமைப்புகள் 1948 ஒன்று கூடி இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN அதை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்துடன் உருவாக்கினர். IUCN பின்புறமாக ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு ஒன்றியம் என்று அழைக்கப்பட்டது மற்றும் உலக வன விலங்கு நிதி WWF என்று அழைக்கக்கூடிய அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இந்த IUCN மற்றும் WWF அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு நிதி உதவி வழங்குவது இவர்களுடைய தலையாய கடமையாக இருந்தன. இதைத் தொடர்ந்து இயற்கைக்கான உலக சாசனம் ஐக்கிய நாடுகளுடைய சபையில் அக்டோபர் 28 1982 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இயற்கைக்கான உலக சாசனம் 5 பாதுகாப்பு கொள்கைகளை அறிவித்தது. இதனால் இயற்கையை பாதிக்கும் அனைத்து மனித நடத்தையும் தீர்மானிக்கப்பட வேண்டும். இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதற்கான கொள்கைகள் என்ன என்று முயற்சி செய்ய ஆரம்பித்தனர். இந்த 5 பாதுகாப்பு கொள்கைகளாக வனவிலங்குகள் சரணாலயங்களை அமைத்து விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், இயற்கையினுடைய மாற்றம், விஞ்ஞான மாற்றத்தினால் இயற்கைக்கு எந்த பாதகமும் ஏற்படாதவாறு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் அழிவில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பிரித்தெடுத்து அவற்றை தனிமைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் மற்றும் தாவரங்கள், பல்வேறு பயிர்களை
ஊக்கப்படுத்துவதற்கான மானியங்களை அளிக்க வேண்டும். இறுதியாக ஐந்தாவது கொள்கையாக இவ்வாறு உயிரினங்களை பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை முன்வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த பகுதியினுடைய விலங்கு மற்றும் தாவரங்களை வளர்ப்பதற்காக குறிப்பிட்ட சூழியல் மண்டலங்களை உருவாக்க வேண்டும் என்று 5 பாதுகாப்பு கொள்கைகளை ஏற்படுத்தினர். அதனை வழியாக பின்பற்ற வேண்டும் என்று அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. காலனித்துவ காலத்தில் இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் வரலாறு. இயற்கை வளங்களை காடுகள், மரங்கள், வணிகம் மற்றும் சுரண்டல் பயன்பாட்டிற்காக ஆங்கிலேய அரசு தூண்டப்பட்டது. ஆங்கிலேய அரசிற்கு முன்பாக வந்த ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள் அனைவரும் தொழில் ரீதியாக வந்தனர். தொழில் முன்னேறியது. அங்கங்கு பண்டக சாலைகள் நிறுவப்பட்டது. ஆயினும் அவர்கள் மறைமுகமாக சுரண்டலும் ஏற்பட்டது. இங்குள்ள காடுகள், மரங்கள் அவர்களுடைய முக்கியமான தேவையாக இருந்தது. குறிப்பாக மலபார் பகுதிகளில் உள்ள காடுகளில் உள்ள மரங்களுக்கு வெளிநாடுகளில் அதிகமான மவுசு உண்டு. அங்குள்ள மரங்கள் மிகவும் நேர்த்தியானவையாகவும் உறுதியானவையாகவும் இருந்ததனால் அவற்றை வெட்டி வாணிகம் செய்ய தலைப்பட்டனர். ஆனால் அவர்கள் இயற்கை அழித்தது அவர்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு மறைமுக நுகர்வு. எதற்காக இந்த காலனித்துவ காலத்தில் இயற்கை அழிக்கப்பட்டது? முதல் காரணமாக சாலைகள் அமைத்தனர். அவர்கள் பொருட்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு சாலைகள் தேவைப்பட்டது. உள்நாட்டு வாணிகத்தின் முதல் பகுதியாக போக்குவரத்து மிக அத்தியாவசியமான தேவையாக இருந்தது. எனவே அந்த அத்தியாவசிய தேவைக்காக அவர்கள் சாலைகளை அமைத்தனர். கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அவர்கள் சாலைகளை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே சாலைகளை அமைப்பதற்காக அந்த பகுதிகளில் உள்ள மரங்களை முதலாவதாக அழிக்க தலைப்பட்டனர். மரங்கள் மற்றும் சிறிய உயிரினங்கள், ஊர்வன, நடப்பன போன்ற உயிரினங்கள் அந்த பாதைகளை, சாலைகளை அமைக்கும் போது இடையூறாக இருந்த அனைத்தும் அழிக்கப்பட்டன. பின்னர் கப்பல் மற்றும் கட்டிடங்கள். கப்பல் கட்டுவதற்காக பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அங்கு அழிக்கப்பட்டது. மற்றும் அந்த கப்பல்களை நிறுத்துவதற்கு தேவையான துறைமுகங்கள் ஏற்படுத்துவதற்காக துறைமுகங்கள் ஆழமாக்கப்பட்டது. துறைமுகங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. மற்றும் ரயில் ஸ்லீப்பர்கள் என்று சொல்லக்கூடிய ரயில் பெட்டிகள் தயாரிப்பதற்கும் இவர்களுக்கு அதிக அளவிலான மரங்கள் தேவைப்பட்டது. எனவே காடுகளை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மேலும் இந்த ரயில்கள் ஓடுவதற்கான தண்டவாளம் அமைப்பதற்கு ஊரெங்கிலும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதென்றால் காட்டுப்பாதை வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த காலத்திலேயே நாம் அவுட்டோர் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் காட்டுப்பாதை வழியாகத்தான் முதலாக சாலைகள், ரயில் போக்குவரத்து சாலைகள், பாதைகள், இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த இருப்பு பாதைகளை அமைப்பதற்கு தலைப்பட்ட இவர்கள் அந்த பாதைகளில் இருந்த தேவையற்ற செடிகளை அகற்றி, மரங்களை வெட்டி, பாதைகளை சீர் செய்து இருப்பு பாதைகள் அமைத்தனர். அந்த இருப்பு பாதைகள் இல்லை என்றால் இன்றைய போக்குவரத்து மிக சிரமமாக இருந்திருக்கும். ஆங்கிலேயர்களுடைய ஒரு நன்கொடை என்று நாம் சொல்லலாம் இருப்பு பாதை போக்குவரத்து. ஆயினும் இந்த போக்குவரத்தினால், இந்த தண்டவாளங்கள் அமைத்ததினால் ஏற்பட்ட மறைமுக விளைவு, அப்பகுதியில் உள்ள காடுகளின் வழியாக பாதைகள் அமைத்தனர். எனவே பாதைகளுக்காக மரங்களும் செடிகளும் சிறிய சிறிய உயிரினங்களும் அழிக்கப்பட்டது. தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது. இவ்வாறாக ஒவ்வொரு உயிரினமாக அழிவதை சில மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தனர். அப்போதைய ஆட்சியில் இருந்த ஆளுநர்களும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டியது கட்டாயம் என்று உணர ஆரம்பித்தனர். அதற்காக சில சட்டங்களை இயற்ற ஆரம்பித்தனர். ஏனென்றால் உதாரணமாக நீலகிரி பகுதியில் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி அவர்கள் அதிகமாக குடியேற ஆரம்பித்தனர். ஏனென்றால் அது ஒரு மலை வாசஸ்தலமாக இருந்ததனால் அப்பகுதிகளில் குடியேறினர். மேலும் தங்களுடைய உல்லாச பயணங்களை மேற்கொள்வதற்கும் இப்பகுதிகளை அவர்கள் தெரிந்தெடுத்தனர். இந்த பகுதிகளில் அவர்கள் அதிக அளவிலாக மீன் பிடிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்தினர்.
இவர்களுடைய முக்கிய பொழுதுபோக்காக வேட்டையாடுவது இருந்தது நீலகிரி பகுதியில். மற்றும் மீன்பிடிப்பு அவர்களுடைய முக்கியமான மற்றொரு பொழுதுபோக்காக இருந்தது. இது அதிகமாக அவர்களுடைய நுகர்வு விலங்குகள் அதிகமாக அழிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இதை உணர்ந்த ஆட்சியாளர்கள் 1879 ஆண்டில் நீலகிரி விளையாட்டு மற்றும் மீன் பாதுகாப்பு சட்டம், நீலகிரி வேட்டை மற்றும் மீன் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டத்தை ஏற்படுத்தி அங்கு உள்ள மீன்களுக்கும் விலங்கினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டனர். 1887 ஆண்டு காட்டு பறவைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912 இயற்றப்பட்டது. இந்திய அரசால் ஆங்கிலேய அரசின் கீழ் இருந்த இந்தியாவில் காட்டு பறவைகள் பாதுகாப்பு சட்டம், காட்டு பறவைகள் அதிகமாக காட்டு பகுதியில் வாழும் அந்த பழங்குடியினரால் வேட்டையாடப்பட்டன மற்றும் இவர்கள் பொழுதுபோக்கிற்காக வேட்டைக்கு சென்றவர்களும் இந்த பறவைகளை வேட்டையாடினர். எனவே அவற்றை பாதுகாப்பதற்காக சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அங்குள்ள விலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது 1912 ஆண்டு. இது மட்டுமல்ல, நம் இந்தியாவில் மிக அருமையாக உள்ள ஒரு அரிதான மிருகம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். இந்த இனங்களை பாதுகாக்க வங்காள காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் 1932 ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு முன்பதாகவே ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் காசிரங்கா என்று சொல்லக்கூடிய அந்த பூங்காவில் இப்பொழுது அதிகமாக உள்ளது. அந்த வங்காளத்தின் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வாழக்கூடிய இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தினை அதிக அளவில் சுட்டு வேட்டையாடி அந்த காண்டாமிருகங்களை தோலுக்காக, அவற்றினுடைய அந்த உறுதியான தோலுக்காக வேட்டையாடினர். இதை கண்ட ஆங்கிலேய ஆளுநர் கார்பெட் அவர்கள் இவற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்று முயற்சி செய்தார். அந்த சமயத்தில்தான் ஹவால்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேய அதிகாரி, அவருடைய மனைவி இருவருமாக அந்த காண்டாமிருகங்களை பாதுகாக்க ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த மனைவியின் வற்புறுத்தலின் பேரில் அவற்றை வேட்டையாடுவதை தடுப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அவர்கள் இருவரும் சேர்ந்து கார்பெட் என்ற பகுதியில், அந்த அவருடைய பெயரிலேயே ஒரு பகுதியில் அந்த காண்டாமிருக இனங்களை பாதுகாக்க தலைப்பட்டனர். குறிப்பிட்ட எல்லை பகுதிக்குள் மேல் செல்லக்கூடாது, காண்டாமிருகங்களை வேட்டையாடக்கூடாது, அவ்வாறு வேட்டையாடினால் அதற்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று அவர்கள் அறிக்கை விடுத்தனர். அதன் விளைவாக கார்பெட் பகுதியில் இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருக இனங்கள் பாதுகாக்கப்பட்டது. எனவே பின்னர் வந்த இந்த சட்டங்களுக்கு முன்னோடியாக அவர் எடுத்த அந்த முயற்சி, ஒற்றை கொம்பு அந்த கொம்பில் ஒரு விதமான சிறப்பு மருந்து தயாரிக்கப்படுமாம். அந்த மருந்து விலையேற பெற்றது என்பதனால் அதனை பாதுகாக்க வேண்டும். மற்றும் அந்த விலங்குகள் இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான இனம், அந்த இனம் அழியக்கூடாது என்பதற்காக வங்காள காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் 1932 இயற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நம்முடைய சுதந்திரத்திற்கு பின்பாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே முயற்சி ஏற்படுத்தப்பட்டு கார்பெட் பூங்கா மற்றும் காசிரங்கா பூங்கா போன்ற பகுதிகள், அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில், அஸ்ஸாம் வங்காளம் போன்ற பகுதிகளில் இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டு உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் ஒரு முக்கிய நோக்கமாக, முக்கிய கொள்கையாக வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய, பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் மிக அதிக அளவில் இயற்கையை பாதுகாக்கவும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் முக்கிய சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இவர்களுடைய காலத்தில் ஒரு ஆய்வு அறிக்கை மேற்கொள்ளப்பட்டு எவ்வளவு உயிரினங்கள் வாழ்கின்றன, எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவை வாழ்கின்றன, எங்கெங்கு வாழ்கின்றனர் என்ற கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அப்பொழுதுதான் புலிகள் அழிவின் விளிம்பில் உள்ளன,
இந்திய புலிகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. அந்த புலிகளை பாதுகாக்க புலிகள் திட்டம், ப்ராஜெக்ட் டைகர் என்று அழைக்கக்கூடிய புலிகள் திட்டம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு புலிகளுக்கென வனவிலங்கு சரணாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பகுதிகளில் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட பகுதிகளை தாண்டி வனவிலங்குகளுடைய சுதந்திரமான பகுதிகளாக அவை அறிவிக்கப்பட்டு உயிர்கோள பெட்டகமாக அவை மாற்றப்பட்டன. அந்த பகுதியில் மனிதர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அங்கு இருந்த அந்த வேடர்கள், பழங்குடியின மக்கள் அவர்களும் சில பகுதிகளில் வாழ தலைப்பட்டனர். சில இடங்களில் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, சில இடங்களில் அவர்களும் வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் மாற்றியமைக்கப்பட்டது. எனவே இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் மேற்கொள்ளப்பட்ட சில முயற்சிகள் அங்கு பாதுகாப்பு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைக்கப்பட்டது. எனவே இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் வனவிலங்குகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மேல் யாரும் செல்லக்கூடாது. அவ்வாறாக செல்வதாக இருந்தால் அது அரச குற்றமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக கருதப்படும் என்று சட்டம் கடுமையாக இயற்றப்பட்டு இந்திய விலங்குகள் பாதுகாக்கப்பட்டன. இந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது. காடுகளை அவர்கள் வனவிலங்குகளுக்கென்று ஒதுக்கியதால் இவர்களுடைய வாழ்வு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. காடுகள் பல்வேறு காரியங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ சாலையாக அமைந்துள்ளது. இந்த காடுகளிலிருந்து நாம் விறகு, தீவனம், அவர்களுடைய கால்நடைகளுக்கு தீவனம், நிறைய மூலிகை செடிகள் மற்றும் வன உற்பத்தி பொருட்கள், அதாவது உபகரணங்கள் செய்வதற்கான மரங்கள், நாற்காலிகள், பலகைகள், கதவுகள் செய்வதற்கான பல்வேறு விதமான வன உற்பத்தி பொருட்கள், பிசின், தைலம் போன்ற அந்த வன உற்பத்தி பொருட்கள் மற்றும் அநேக காரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ சாலையாக இருந்த காடுகள் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருக்கு ஒரு அடைக்கலமாகவும் இருந்தது. எனவே காடுகளை பாதுகாக்க மீள் உருவாக்கம் செய்து அவற்றை வளர்ச்சி பெற பல்வேறு நடவடிக்கைகளை இந்திரா காந்தி அரசு மேற்கொண்டு அந்த காடுகளின் பயன்களை அதிகமாக எடுத்துரைக்க ஆரம்பித்தனர். இந்த காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய விறகுகள் நம்மளுடைய பொருளாதாரத்தின் முக்கிய சக்தியாக உள்ளன. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தீவனங்கள் கால்நடைகளுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக அமைந்துள்ளது. மற்றும் மூலிகைகள் அநேக நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு பொக்கிஷமாக உள்ளன. மற்றும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய காட்டு பொருட்கள், தேன் மற்றும் பிற பொருட்கள், மரப்பலகைகள், மரங்கள் போன்றவை மிகச் சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியாவில் உள்ளன என்று எடுத்துரைக்கப்பட்டது. இவ்வாறு காடுகள் 18ஆம் நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் இயற்கை வளங்களும் காடுகளும் சீரழிக்கப்பட்டு மீண்டும் அவற்றை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எவ்வாறு காடுகளை பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதற்கான சட்டங்கள் என்ன, எவ்வாறு அவற்றை தடை செய்து மக்களை தடை செய்து வேட்டையாடுவதிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கிறது என்பதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச மாநாடுகள் அமைத்து மக்கள் இதை குறித்து விவாதங்களை நடத்தினர். எந்த பகுதியில் எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் திட்டங்கள் தீட்டி ஐக்கிய நாடுகள் சபையை, சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை என்னும் சர்வதேச அமைப்பின் கீழ் அவற்றை அவர்கள் வெளிக்கொணர்ந்து மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தனர். அடுத்ததாக அழகு 8 சுற்றுச்சூழலினுடைய முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்தது உலகம். 19ஆம் நூற்றாண்டில் படைகளுக்கு மேல் படையெடுப்புகளுக்கு மேல் படையெடுப்பு நடந்து உலகப் போரின் முடிவில் கொண்டு வந்திருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய காலனித்துவ ஏகாதிபத்தியம் உலகெங்கிலும் பரவி இருந்தது. ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே ஏகாதிபத்தியத்தை கொண்டிருந்த தெற்காசியாவில் அனைத்து நாடுகளும் இங்கு வந்து குடியேற்றங்களை வைக்க ஆரம்பித்தனர். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்,
மற்றும் ஹாலந்து நாட்டுக்காரர்கள், இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் அனைவரும் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இங்கு வந்து சுற்றுச்சூழலையும் சீரழித்தனர். ஆனால் சுற்றுச்சூழல் சீரழிவு என்பது அவர்களும் நினைத்து பார்க்கவில்லை, இந்தியர்களும் நினைத்து பார்க்கவில்லை. எதிர்பாராமல் நடந்த ஒரு விளைவு என்று நாம் சொல்லலாம். அமெரிக்க சுற்றுச்சூழல் வரலாற்றாசிரியர் ஆல்பர்ட் கிராஸ்பி சுற்றுச்சூழல் ஏகாதிபத்தியம் என்ற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்தினார். பசுமை ஏகாதிபத்தியம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மிதமான பகுதிகளில் ஐரோப்பிய காலனித்துவத்தை குறிக்கிறது. இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய காலனி ஆதிக்கம் மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் சமஸ்தான அரசாங்கங்கள் இந்தியாவில் ஆட்சி செய்தன. அடிப்படை அங்கு வாழ்ந்த முன்னோர்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளின் வழி வந்தவர்கள் தான் அதிகமாக வாழ ஆரம்பித்தனர். எனவே அவர்கள் இயற்கையை அதிக அளவு நுகர ஆரம்பித்தனர். இந்த இயற்கையின் அதிகமான நுகர்வு இந்த காலனி ஆதிக்கத்தில் வெளிப்பட்டது. அரசியல் காலனித்துவம் அரசியல் ஏகாதிபத்தியம் இருந்து அவர்கள் ஆட்சியை பிடித்தனர். பொருளாதார ஏகாதிபத்தியம், காலனித்துவ ஏகாதிபத்தியம் இவையெல்லாம் தாண்டி சுற்றுச்சூழல் ஏகாதிபத்தியமும் முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. முதலாவதாக இந்த ஏகாதிபத்தியம், காலனித்துவம் எவ்வாறு தாவரங்களின் மேல் ஏற்பட்டது? ஏகாதிபத்தியத்தின் ஒரு காரியமாக தொழில் புரட்சியின் விளைவாக அதிக அளவு தொழில் பயிர்கள், அதாவது பணப்பயிர்கள் அதிகமாக இங்கு பயிரிடப்பட்டன. குறிப்பாக சர்க்கரையின் தேவை அதிகமானது. இண்டிகோ, பருத்தி, ரப்பர், தேநீர் தோட்டங்கள், சுரங்கங்கள் போன்றவை இந்தியாவில் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது. இயற்கை வளங்களை வணிகமயமாக்கும் காலனித்துவ திட்டமும் ஏற்பட்டது. இதற்கு முன்பதாக இந்தியாவில் சர்க்கரை தேவை கிடையாது. ஆனால் வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து குடியேறிய பின்னர் அவர்களுக்கு சர்க்கரையின் தேவை அதிகமாக இருந்தது. இங்கு அவர்கள் உற்பத்தி செய்து தங்களுடைய நாட்டில், இங்கு குறைந்த விலையில் உற்பத்தி செய்து தங்களுடைய நாட்டில் அதிக அளவில் அவற்றை விற்பனை செய்ய தலைப்பட்டனர். எனவே இங்கு இதற்கு முன்பாக சர்க்கரை என்ற ஒன்றின் தேவை அதிகமாக இல்லை. அவற்றினுடைய விளைச்சலுக்கும் அவர்களுக்கு தேவையில்லை. அதே போல தேநீர் என்ற ஒன்று இவர்களுக்கு தெரியாத ஒன்று. இந்த தேநீரை பருகுவதற்காக ஆங்கிலேயர்களும் மற்ற ஐரோப்பியர்களும் தலைப்பட்டனர். எனவே தேநீர் தோட்டங்களை வைக்க முற்பட்டனர். ரப்பரினுடைய தேவை வெளிநாட்டில் அதிகமாக இருந்ததனால் இங்கு பருத்தி மற்றும் ரப்பரை உற்பத்தி செய்து அவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்பினர். இண்டிகோ என்று சொல்லக்கூடிய சாயம் பூசக்கூடிய அந்த சாய பயிர்களையும் இவர்கள் விளையச் செய்தனர். எனவே பணப்பயிர்களை விடுத்து அரிசி, கோதுமை, திணை வகைகள், காய்கறிகள், பழங்கள் என்ற பயிர்களை விடுத்து பணப்பயிர்களை இவர்கள் அதிகமாக பயிரிடத் தொடங்கினர். எனவே இயற்கை பயிர்களை வணிகமயமாக்கும் காலனித்துவ திட்டம், அதாவது பசுமை ஏகாதிபத்தியம் ஏற்பட்டது. இவற்றில் இந்த பகுதிகளைத்தான் பயிரிட வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னது பல்வேறு கிளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்தது. குறிப்பாக இண்டிகோ கழகம் என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு கழகத்தின் முக்கியமான காரணம் 2/3 பங்கு நீங்கள் இண்டிகோவைத்தான் பயிர் செய்ய வேண்டும், உணவுப் பயிர்களை பயிர் செய்யக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு விதித்த கட்டுப்பாட்டினால் அப்பகுதியில் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இண்டிகோவை மட்டும் பயிர் செய்து அதையும் அது குறிப்பிட்ட விலைக்கு மட்டுமே அவர்கள் கேட்கக்கூடிய விலைக்கு கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் அந்த விலைக்கும் கொடுத்து பெரிய அளவில் லாபம் ஒன்றும் ஈட்ட முடியாது. அதே சமயத்தில் உணவுப் பொருட்களுக்கும் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. உணவு பயிரிட வேண்டிய இடத்தில் பருத்தியையும் ரப்பரையும் இண்டிகோவையும் அவர்கள் பயிர் செய்து ஏகாதிபத்தியத்தின் கீழ் வர ஆரம்பித்தனர். அடுத்ததாக புதிய உலகத்தின் பயணம் செய்தனர். வாஸ்கோ ட காமா, அமெரிக்கோ வெஸ்புகி, கொலம்பஸ் மற்றும் பர்த்தலோமியோ டயஸ், இன்னும் இந்தியாவிற்கு வந்த வாஸ்கோ ட காமா, இப்படி பல்வேறு வல்லுநர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்ய ஆரம்பித்தனர்.
அங்கு உள்ள தாவரங்கள் எவ்வாறு உள்ளன, விலங்குகள் எவ்வாறு உள்ளன என்று அவர்கள் உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டினர். முதலாக பர்த்தலோமியோ டயஸ் உலகெங்கிலும் சுற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து நன்னம்பிக்கை முறையை அடைந்தார். வாஸ்கோ ட காமா 1498 இந்தியாவில் உள்ள மலபார் கடற்கரையில் உள்ள கொச்சின் பகுதிக்கு அருகாமையில் உள்ள கள்ளிக்கோட்டை என்ற பகுதியை வந்தடைந்தார். இங்கு உள்ள மரங்கள் மிகவும் நேர்த்தியானவை, அவை நம் கப்பல் கட்டுமானத்திற்கு மிகவும் உதவியாக உள்ளன என்று அந்த மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். எனவே அவரை தொடர்ந்து பல்வேறு போர்ச்சுகீசியரும் வருகின்றனர். அவர்களை தொடர்ந்து பல்வேறு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களின் ஆக்கிரமிப்புக்கு இவருடைய இந்த உலக பயணம் வழிவகுத்தது. நாம் அனைவரும் நினைப்போம் கடல்வழி கண்டுபிடிப்புகளினால் நமக்கு பல்வேறு வழிகள் கிடைத்தன, பல்வேறு வணிக பரிமாற்றங்கள் ஏற்பட்டன, நன்மை நல்லதுதான். ஆனால் அதனுடைய மறைமுக தாக்கம் இவர்கள் இங்கு பார்த்தவற்றை அங்கு சொன்னனர். எனவே சொல்லியதின் விளைவாக அங்கு பணப்பயிர்களுடைய தேவை அதிகமாக இருந்தது ஐரோப்பிய நாடுகளில். எனவே அவர்கள் இங்கு வந்து விவசாய நிலங்களை பணப்பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலமாக மாற்ற ஆரம்பித்தனர். எனவே தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உலகளாவிய சுழற்சி ஏற்பட்டது. எந்த விலங்குகளையும் எந்த தாவரங்களையும் அவர்கள் வளர்க்க தலைப்பட்டனர். உதாரணமாக ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து குடியேறும் போது, காலனித்துவத்தின் காலத்தில் அவர்கள் இங்கு வந்து குடியேறும் பொழுது தங்களுக்கு தேவையான பயிர்களையும் இங்கு கொண்டு வருகின்றனர். அந்த பயிர்களை இங்கு விளையச் செய்ய முயற்சி செய்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அந்த உணவு பயிர்கள் தான். எனவே அந்த உணவு பயிர்களை இங்கு அவர்கள் பயிர் செய்ய ஆரம்பித்தனர். வரும்பொழுது தங்களுடைய செல்ல பிராணிகளையும் கூட அழைத்து வருகின்றனர். எனவே அந்த பிராணிகளுடைய வம்சங்களும் இங்கு வளர தலைப்பட்டன. அங்கிருந்து ஐரோப்பியாவில் வளர்ந்த நாய்க்குட்டி இங்கு இந்தியாவில் வந்து வளர ஆரம்பித்தது. எனவே பல விலங்குகள் இதில் அழிந்தும் போனது, பல தாவரங்களுடைய எண்ணிக்கையும் அழிந்தது. ஆயினும் இந்த தாவரங்களும் விலங்குகளும் உலகளாவிய சுழற்சியில் ஈடுபட்டு, குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் அமெரிக்க பகுதிகளில் அதிக அளவு இந்த சுழற்சி ஏற்பட்டது. மற்றும் போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்றவை இந்தியர்களுடைய பாரம்பரியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவில் உருளைக்கிழங்கு உற்பத்தி என்பது 1500களுக்கும் மேலாக, அதாவது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு முன்பதாக நாம் காரத்திற்கு மிளகாய் மட்டுமே பயன்படுத்தினோம், ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். பின்னர் பச்சை மிளகாய் என்று சொல்லக்கூடிய சில்லி இவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே அதற்கு பின்பாக நம் உணவு முறையும் மாறிற்று. ஒரு விஷயம் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து செலுத்தும் பொழுது இங்குள்ள அனைத்து கலாச்சாரங்களும் மாற ஆரம்பிக்கின்றது. உணவு முறை மாறியது, உணவின் ருசி மாறியது. அதே போல ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் அங்கிருந்து வெளிநாடுகளிலிருந்து இங்கு கொண்டு வந்து அவற்றை மாற்றும் பொழுது உலகெங்கும் ஐரோப்பிய கலாச்சாரத்தை பயன்படுத்தினார். குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பகுதிகளில் கலாச்சாரங்கள் மாற்றப்பட்டன. இந்திய பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பிராந்தியங்களில் சர்க்கரை, பருத்தி, கம்பு, தேக்கு, ரப்பர், காஃபி தயாரிக்க ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் பெரிய தோட்டங்களை நிறுவத் தொடங்கினர். இவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, இவ்வாறு பல்வேறு பகுதிகளில் பெரிய பெரிய தோட்டங்களை அமைத்து, அதாவது பண்ணைகள் அமைத்து இவற்றை வளர்த்து அவற்றை வெளிநாடுகளுக்கு உற்பத்தி செய்து தங்கள் நாட்டில் அதை அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தனர். இந்த காலனித்துவத்த காலத்தில் வணிகம் என்பது ஒருபுறம் இருக்க, இந்த விவசாயம் என்பது மறுபுறமாக அவர்களுடைய பண்ணைகளும் தோட்டங்களும் இந்தியாவில் அதிகமாக பெருக ஆரம்பித்தது. இந்த நிலையில் மலபார் கடற்கரையில் சில தாவரங்கள் மருத்துவ பண்பு மிக்கவை என்று அதிகமாக அவர்களால் புகழப்பட்டு அவற்றின் தேவை அதிகமாகி இந்த மருத்துவ பண்பை மக்கள் எடுத்துரைக்க ஆரம்பித்தனர். எவ்வாறு இந்த காலனிய ஏகாதிபத்தியத்தில் அறிவியலாளர்களின் பங்கும் மிக முக்கியமானது. பாட்டனி இம்பீரியலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவியல் பூர்வமான தாவரங்களுடைய பயன்கள் உணரப்பட்டன.
லவங்கப்பட்டை, கிராம்பு, காபி, மக்காச்சோளம், ஜாதிக்காய், மிளகு, ரப்பர், சர்க்கரை, கோகோ, தேநீர் மற்றும் புகையிலை இவற்றினுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டது. இந்த இவற்றினுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்று எடுத்துரைக்கப்பட்டது அங்கு ஐரோப்பிய நாடுகளில். குறிப்பாக நம் வாசனை திரவியங்களான லவங்கப்பட்டை அவர்களுடைய உணவின் ஒரு முக்கியமாக அங்கம் வகித்தது. கிராம்பு பற்களுக்கு உறுதியளிக்கக்கூடியது. காஃபி அதிக அளவு புரோட்டீன் உடம்பில் புரதச்சத்துக்களை உருவாக்கக்கூடியது. ஜாதிக்காய் மிகவும் ஏற்றது, வயிற்று உபாதைகளுக்கு ஏற்றது. மிளகு எவ்விதமான பொருட்களையும் செரிக்க செய்யக்கூடிய தன்மை மிளகிற்கு உண்டு. ரப்பர் டயர்கள் செய்யவும் மற்றும் சக்கரங்களுக்கான டயர்கள் மாற்றவும், பல்வேறு ரப்பர் பொருட்கள் செய்வதற்கும் இந்த ரப்பர் பால், அதாவது மரத்திலிருந்து வடையக்கூடிய அந்த பாலானது ரப்பராக மாற்றி செய்யப்பட்டது. மற்றும் சர்க்கரை, அவர்களுடைய பொருட்களின் இனிப்புகள் அத்தனையிலும் சர்க்கரை சேர்க்கப்பட்டது. கோகோ என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பு சுவை தரக்கூடிய சிறுவர்கள் விரும்பும் கோகோ தயாரிக்கப்பட்டது. மற்றும் தேநீர் அதிக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. போதை தரக்கூடிய புகையிலை, இந்த பயிர்கள் அனைத்தும் வாணிக நோக்கத்தோடு பயிரிடப்பட்டன. இதன் விளைவு அங்கு உணவு பயிர்களுடைய அந்த பயிரிடுதல் குறைக்கப்பட்டது. ஐரோப்பியர்கள் அடுத்ததாக வன விலங்குகள் எவ்வாறு காலனி ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்டன. ஐரோப்பியர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இறைச்சி, சர்க்கரை, காஃபி, தேநீர், வாழைப்பழம், மசாலா மற்றும் காய்கறிகள் அவர்களுடைய அன்றாட உணவின் ஒரு பகுதியாக அவர்கள் மாற்றிக்கொண்டனர். இங்கிருந்து சில பண்புகளையும் அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்தனர். எவ்வாறு ஐரோப்பியர்களை கண்டு நம்முடைய உணவு முறை, நம்மளுடைய உடை எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டதோ அதே போல அந்த ஐரோப்பியர்களும் இங்கு உள்ள இறைச்சி, இங்குள்ள காப்பி, தேநீர், வாழைப்பழம் போன்றவற்றை தங்களுடைய உணவின் ஒரு பகுதியாக மாற்ற ஆரம்பித்தனர். அப்பொழுது ஆங்கில தாவரவியல் தந்தை என்று அழைக்கக்கூடிய வில்லியம் டர்னர் கியூ தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்துகிறார். அந்த தோட்டம் 1510 to 1568 ஆண்டு காலங்களில் இவருடைய பெரிய முயற்சியினால் பல்வேறு தாவரங்கள் வளர்க்கப்பட்டு இந்த தோட்டத்தில் அவை மிகவும் மக்களுக்கு பிரயோஜனமாக அமைக்கப்பட்டது. அடுத்ததாக பிரேசிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரப்பர் விதை மலேசிய பகுதியில் இங்கிருந்து ரப்பர் கொண்டு சென்று அங்கு தோட்டப்பயிராக வளர்க்கப்பட்டது. அதே போல நம்மளுடைய சீன பகுதிகளிலிருந்து தேயிலை, தேநீர் கொப்புகளை உடைத்து விதைகளை கொண்டு வந்து 20,000 தேநீர் மரங்களையும் 2,000 தேநீர் மரங்களையும் 17,000 தேநீர் கொப்புகளையும் கொண்டு வந்து இங்கு அவர்கள் விதைக்க செய்து சீன தோட்டத்து வல்லுநர்களால் இங்கு வந்து அவற்றை எவ்வாறு வளர்ப்பது, எவ்வாறு பாதுகாப்பது, அவற்றுக்கு எவ்வாறு வளமை சேர்ப்பது என்று இங்குள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்த தேயிலை தோட்ட நிபுணர்களாக இந்தியாவிலும் மாற்றப்பட்டனர். எனவே இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். இந்த ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் வளமான மண், சிறிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினர். ஏனென்றால் இதற்கு முன்பு அவர்கள் பயிர் செய்தது திணை வகைகள் மற்றும் கோதுமை, பார்லி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் இவற்றை பயிர் செய்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கை சர்க்கரை, தேநீர், மசாலா, பருத்தி, இண்டிகோவை உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டனர். அப்படி செய்தால் மட்டுமே இவர்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கும். படிப்படியாக மாற்றி பல்வேறு கிளர்ச்சிகளுக்கு வழி கொடுத்தது. ஆனால் இந்த கிளர்ச்சிகள் எங்கு முடிவடைந்தது என்ற 1970களில் இமயமலையின் அடிவாரத்தில் இருந்த மரங்களை பாதுகாப்பதற்காக பெண்கள் மற்றும் விவசாயிகளின் தலைமையிலாக சிப்கோ இயக்கம் ஏற்றப்பட்டு
மரங்களை கட்டி தழுவி அந்த பெண்களும் விவசாயிகளும் மரங்களை வெட்டக்கூடாது என்று கெஜ்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மரங்களை வெட்டக்கூடாது என்று மிகுந்த போராட்டம் செய்தனர். அந்த மரங்கள் அவர்களுக்கு நாற்காலிகள் மற்றும் உபகரணங்களை செய்வதற்கு ஏற்ற மரங்களாக இருந்ததனால் இந்திய அரசாங்கமே அவற்றை வெட்ட தலைப்பட்டனர். 30 ஆண்டுகளுக்கு அவற்றுக்கு விதிவிலக்கு செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் அந்த பகுதியில் மரங்களை வெட்டக்கூடாது என்று அரசாங்கம் ஆணையிட்டது. அதன்படி அந்த இயக்கம் கைவிடப்பட்டது. சிப்கோ இயக்கம், பின்னர் வந்த அப்பிகோ இயக்கம் மற்றும் பல இயக்கங்களுக்கு அது முன்னோடியாக அமைந்தது. இதன் பின்பாக இந்த இமயமலை பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் பின்னர் இந்தியா மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் உருவாக ஆரம்பித்தன. இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தாக்கம் எவ்வாறு வனவிலங்குகளில் பயிர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று பார்க்கலாம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி நடத்திய பொழுது சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக வங்காளத்தில் ஓபியம் சாகுபடியை ஊக்குவித்தனர். ஏனென்றால் ஓபியம் உற்பத்தி சீனாவில் அதிகமாக இருந்ததனால் சீனாவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஓபியம் சாகுபடி அதிகமாக தேவை என்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் கருதினர். எனவே இந்த ஓபியம் போரில் ஓபியம் போட்டி போதை அதாவது கஞ்சா பொருளை உற்பத்தி செய்வதற்கான போட்டி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சீனாவிற்கும் இடையே நடைபெற்றது. ஆனால் இந்தியாவை கை கொண்டு அதிக அளவு ஓபியம் சாகுபடி அதாவது இந்த கஞ்சா சாகுபடியை அதிக அளவு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி செய்தனர். இந்த போட்டியில் முதல் ஓபியம் போர், இரண்டாம் ஓபியம் போர் என்று 2 போர்கள் நடைபெற்றது. இந்த போர்கள் 1839 முதல் 1842 வரை நடைபெற்றது. இந்த போரில் சீனாவை தோற்கடித்த பிறகு சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு தேநீர் பரிமாறிக்கொள்வதில் போட்டி ஏற்பட்டது. ஓபியம் போட்டியில் நாம் வென்று விட்டோம், அடுத்து என்ன போட்டி என்று பார்க்கும் பொழுது அங்கு தேநீர் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டது. அந்த தேநீர் உற்பத்தியிலும் சீனாவை மிஞ்சுவதற்காக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி காய்களை நகர்த்தியது. இந்தியாவில் தேநீர் சாகுபடியை தொடங்க தேநீர் தாவரங்கள் 2000 17,000 தேநீர் விதைகளையும் எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து தேநீர் தோட்டங்களை நிறுவினர். இவற்றை நிறுவுவதற்காக சீனாவிலிருந்து நிபுணர்கள், தோட்டக்காரர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்திய தேநீர் தோட்டங்கள் ஆங்கிலேய தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளில் இருந்து தேநீர் அதிகரிப்பதற்கான தேவையை வழங்கின. அந்த தேநீரை பருகுவதற்காக இந்திய மக்களுக்கு தேநீரை கொடுத்தனர். தேநீரின் அவசியத்தை உணர்ந்த இந்திய மக்கள், தேநீரின் ருசியை உணர்ந்த இந்திய மக்கள், தேநீர் நாமும் தயாரிக்க வேண்டும், தேநீரை நாமும் அருந்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தேநீர் அருந்தாமல் யாராலும் இருக்க முடியவில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இவற்றினுடைய ஆரம்ப காலம் அவர்கள் அங்கு அவர்களுடைய தேவை போக அதிக அளவில் விற்பனை செய்வதற்காக ஊக்குவித்தனர். மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இண்டிகோ, பருத்தி, சணல் உற்பத்தியை ஊக்குவித்தனர். அந்நேரங்களில் இமயமலை, அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு, சில்காத் போன்ற பகுதிகள் தேநீர் தோட்டங்களாக மாற்றப்பட்டன. பருத்தி, இண்டிகோ மற்றும் சர்க்கரை தோட்டங்கள் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது. சோட்டா நாகபூர் வனப்பகுதிகள் சுரங்கங்களாக மாற்றப்பட்டன. தங்கம், வெள்ளி போன்றவற்றை எடுக்கக்கூடிய சுரங்க பகுதிகளாக சோட்டா நாகபுரி பீடபூமி அதாவது தக்கான பீடபூமி என்று சொல்லக்கூடிய பகுதிகள் மாற்றப்பட்டன. எனவே சுரங்கங்கள் அவர்களுக்கு வளம் கொளிக்கும் ஒரு பகுதியாகவும், இந்த வாணிப பயிர்கள் அவர்களுடைய வாணிபத்தின் தேவை அதிகரிக்கும் ஒரு பகுதியாகவும் மாறியது. மேலும் சிறிய மற்றும் குறு விவசாயிகள், மீனவர்கள், பழங்குடி மக்கள், ஆயர்கள் காடுகள், மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற பொதுவான சொத்து வளங்களை இழக்க ஆரம்பித்தனர். இந்த காடுகளை இவர்கள் பற்றி கொண்ட பொழுது, தோட்டங்களை பற்றி கொண்ட போது அங்கு இருந்த விவசாயிகளுக்கும், அந்த நீரோடைகளில் மீன்பிடித்த மீனவர்களுக்கும், அங்கு மேய்ச்சல் நிலங்களில் தங்கள் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் கொண்ட ஆயர்களுக்கும் அந்த நிலம் அவர்கள் கைவிட்டு போனது அவர்களுக்கு மிகுந்த ஒரு
சிக்கலாக இருந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாயம் வாணிகமயமாக்கப்பட்டது. இங்கு தயாரிக்கப்பட்ட பருத்தி ஜவுளியாக மாற்றப்பட்டது. சுரங்கங்களில் எடுக்கப்பட்ட தாதுக்கள் விற்பனை செய்யப்பட்டன. உணவு பயிர்கள் கூட வாணிகமயமாக்கப்பட்டு பயிர்கள் அனைத்தும், விவசாயம் அனைத்தும் வணிகமயமாக்கப்பட்டது. அடுத்து இந்த வணிகமயமாக்கலினுடைய தாக்கம் என்னவென்றால், பெரிய நகரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. வணிகம் பெரிதாக விரிவடைய பெரிய தோட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு பெரிய நகரங்கள் ஏற்படுத்தப்பட்டது. வணிகமயமாக்கப்பட்ட அந்த கால்நடை வளர்ப்பு, ரயில் பெட்டிகளுடைய அந்த தாக்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், குறிப்பாக குளிர்சாதன பெட்டி கண்டுபிடிப்பு. அதனுடைய இன்று அத்தனை பொருட்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து நாம் உபயோகித்துக் கொள்கிறோம். அந்த காலத்தில் குளிர்சாதன பெட்டியினுடைய அந்த கண்டுபிடிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது. சாலை மற்றும் கால்வாய் அமைப்புகளை உருவாக்கினுடைய தொழில்நுட்பத்தின் பயன்பாடு 2வது தொழில் புரட்சியாக 20ஆம் நூற்றாண்டில் வெளிப்பட்டது. பணப்பயிர் சாகுபடிக்காக காடுகள் அழிக்கப்பட்டது. எனவே மலை சரிவுகளிலும் காடுகளிலும் மண் சரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு இயற்கையினுடைய தாக்கம் ஏற்பட்டது. மேலும் இந்த அமெரிக்க நாடுகள் மற்றும் பல்வேறு நாடுகள் பல உணவு பயிர்களை தாங்களே குத்தகைக்கு எடுத்து பொருட்களை விளைய செய்யக்கூடிய காரியமும் ஏற்பட்டது. உதாரணமாக அமெரிக்காவினுடைய யுனைடெட் பல நிறுவனம் என்ற அமைப்பு பன்னாட்டு உணவு பயிர் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக பல்வேறு பகுதிகளை தனக்கு கீழ் வைத்து வணிக ரீதியில் உணவு பயிர்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறியது. பால், இறைச்சி, தோல் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பெரிய காடுகள் மேய்ச்சல் நிலங்களாக மாற்றப்பட்டு அங்கு வளர்க்கப்பட்ட வனவிலங்குகளுடைய அல்லது கால்நடைகளுடைய இறைச்சியும் பாலும் பயன்படுத்தப்பட்டு அவற்றினுடைய தோள்கள் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டன. எனவே இந்த வனவிலங்கு இயற்கை மீதான கட்டுப்பாடு அதிக அளவில் 21ஆம் நூற்றாண்டில் என்று ஏற்பட்டுள்ளது. இந்த அமெரிக்காவின் யுனைடெடாக விற்பனை செய்வதற்கு ஏகபோக உரிமையை ஏற்றுக்கொண்டது. இந்த ஏகபோக உரிமையின் அடிப்படையில் அமெரிக்கா இந்த வேறு பகுதிகளுக்கு அந்த உணவு பயிர், குறிப்பாக அந்த வாழைப்பழத்தை வேறு யாரும் பயிரிட முடியாத நிலையில் கொண்டு வந்து விட்டதனால் அவற்றை தயார் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக லத்தீன் அமெரிக்க பகுதிகளில், அதாவது தென் அமெரிக்க பகுதிகளில் அமெரிக்காவினுடைய அந்த தாக்கம் அதிக அளவில் ஏற்பட்டு அங்கு அடிமை முறை பெருகியது. மக்களுடைய வாழ்வாதாரம் மாறியது. வணிகமயமாக்கப்பட்ட அங்கு அதிக அளவில் உருளைக்கிழங்கு பயிர் செய்யப்பட்டது. அந்த பிரேசில் பகுதிகள், பெரு, பிரேசில் மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் இந்த மக்கள் இந்த ஆங்கிலேய மற்றும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தாக்கமாக அவர்கள் உணவு பயிர்களை விடுத்து பணப்பயிர்களை அதிகமாக தயாரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். எனவே அங்கு வாழ்ந்த மக்களுடைய நிலை மிகவும் மோசமாக மாறியது. அடிமை வாணிப முறை வாணிகமயமாக்கலின் மற்றொரு தாக்கமாக அமைந்தது. பெரிய நகரங்கள் உருவாக்கினர். அடிமை முறை அதிகமாக மாறியது. எனவே இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அனைத்து நாடுகளும் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இயற்கை வளங்கள் மீதான கட்டுப்பாடு 21ஆம் நூற்றாண்டின் உலகளாவிய ராஜதந்திரத்தில் ஒரு வடிவமைக்கும் காரணியாக மாறியுள்ளது என்று கூறுவது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைய உலக அளவினுடைய ராஜதந்திர முறையில் இயற்கை வளங்களை யார் அதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றனரோ அவர்கள்தான் வெற்றி பெற்றுள்ளார்கள், வெற்றி பெறுவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. யாரிடம் அதிக நிலவளங்கள், கனிம வளங்கள் இருக்கின்றனவோ அவையே வெற்றி பெற்ற நாடாக கருதப்படுகிறது. இவற்றுக்காக இயற்கையை பாதுகாக்க ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு இன்று முயன்று வருகின்றனர். எனவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அவற்றை கட்டுப்படுத்தி வனவிலங்குகளையும் வன பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைய நம்முடைய தலையாய கடமையாக உள்ளது. அவற்றை பாதுகாப்போம், இயற்கையை பேணுவோம். நன்றி, வணக்கம்.